ஹாய், நான் நசீர் ஷரீப். சென்னையில் 18 வருஷமா ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற மெசேஜ் யாருக்கெல்லாம்னா, நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்னுடைய பிரச்சனைக்காக. ஆனால் இந்த பிரச்சனை வந்து சரியாகலை. எப்போ மருந்து நான் விடுறேனோ அந்த பிரச்சனை ஒன் செகண்ட் எனக்கு திரும்பி வந்துடுது அப்படின்றவங்களுக்கும், இந்த மருந்துகள் நிறைய நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இதனால எனக்கு பக்க விளைவுகள் நிறைய இருக்கு, ஆனால் என்னுடைய பிரச்சனை சரியான மாதிரி எனக்கு தெரியலன்றவங்களுக்கும் தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. ஆமாம், இப்போ வந்து உதாரணத்துக்கு மாற்று முறை மருத்துவம் இதெல்லாம் இருக்கா, நிறைய பேர் ஃபீல்டில் இருக்காங்க. நிறைய மாற்று முறை மருத்துவம் இருக்கு. இப்போ வந்து அக்குபஞ்சர்ன்றதை பார்த்து நம்ம எடுக்கும்பொழுது எல்லோரும் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க அக்குபஞ்சர். ஆனால் கிட்டத்தட்ட 100ல் வந்து 60-70 பேருக்கு வந்து இந்த அக்குபஞ்சர் சரியாகலை. ஏன் ரீசன்னாக்கா, நீங்கள் சரியான ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்டை தேர்ந்து எடுக்கவில்லை என்பது முக்கியமான காரணம் கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கோர்ஸை வந்து சரியாக ஃபாலோ பண்ணலைன்ற ரீசன் கூட இருக்கலாம். இதெல்லாமே தான் மெயின் ரீசன்ஸ் இருக்கும். ஏன்னாக்கா ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் ட்ரை பண்ணிங்கன்னா அதனால உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ வந்து வலின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தலையில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஹெடேக், காமன் ஹெடேக் இருக்குது, ஒற்றை தலைவலி, மைக்ரைன் இருக்குது. மைக்ரைன் என்ன ரீசனாலும் வரலாம், ஸ்ட்ரெஸ்ஸாலையும் வரலாம், இன்சோமினியாஸ் அதாவது தூக்கமின்மை கூட வரலாம். இதுக்கெல்லாமே வந்து மைக்ரைன் வந்தாக்கா அலோபதி மெடிக்கேஷன்ஸ் மேபி நாட் சொல்யூஷனாக கண்டினியூ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் எடுக்கும் போது நல்லா இருக்குது, விட்ரா பண்ணணும் ஒன் செகண்ட் நீங்கள் மைக்ரைன் வந்துச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக சர்வைக்கல் இஷ்யூஸ், கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஷோல்டர் பெயின், லோவர் பேக் பெயின், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வயசானவங்க நீ பெயின். இப்போ வந்து வயசு ஆகலைன்னா கூட இந்த நீ பெயின் வந்துடுது. அப்புறமா ஹீல் பெயின். இதுக்கெல்லாமே மேலே ரெமுட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அதாவது முடக்குவாத நோய்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் ட்ரை பண்ணலாம். ஏன் இது ஸ்பெஷலாக சொல்கிறேன்னாக்கா, மருந்துகள் மாத்திரைகள் நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்புறம் சடனாக ஒரு பக்க விளைவு இருக்கும்போது அதை நீங்கள் எதிர்கொள்ளாமல் நீங்கள் மேலும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் வந்து ஸ்பெஷலாக ஏன் சொல்கிறேன்னா, ரெமுட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்துடுச்சுனாக்கா 2 டைப் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் ஸ்டெராய்டு, NSAIDவாங்க, நான் ஸ்டாட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இது கொடுக்கும்போது ஃபைன், வயிற்றில் கொஞ்சம் எரிச்சலாம் இருக்கும். ஆனால் ஸ்டீராய்டு கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னாக்கா நீங்கள் வந்து மாற்று முறை மருத்துவம் ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து செரிமான கோளாறுகள். எனக்கு வந்து வயிறு உபசமாக இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, எரிச்சல் இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, நான் சாப்பிட்டது வந்து டைஜஷன் ஆகலை, எனக்கு பசி இல்லை. இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் ட்ரை பண்ணலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன்னாக்கா, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ எனக்கு நியூரோலஜிக்கு என்னால் நிற்க முடியாது, திடீர்னு விழுந்துடுறேன். வயசானவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கும் ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் பண்ணலாம். முக்கியமாக வந்து சைக்காலஜிக்கல் மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஓசிடின்வாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்ஸ், ஈவன் ரெமுட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் கூட மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். அதே மாதிரி தூக்கமின்மை, இதனால் எனக்கு தூக்கம் திடீர்னு முயற்சிக்கிறேன், என்னால் தூக்கமே சரியாக தூங்கல, 2 நாளாக தூங்கல, 3 நாளாக தூங்கல, என்ன காரணங்கள்? இதெல்லாம் வந்து நாடி பரிசோதனை பார்த்து அந்த காரணங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பெயின் கில்லர்ஸோ இல்லை ஸ்லீப்பிங் டோஸஸோ நீங்கள் எடுக்கும்போது ட்ரக் அடிக்ட் ஆகிடுவீங்க. ட்ரக் அடிக்ட்னுவாங்க, அதாவது அடிக்ஷன் வாங்க, அதாவது நீங்கள் வந்து அதாவது அந்த ட்ரக்கை நீங்கள் எடுக்கலைன்னா எனக்கு நீங்கள் தூக்கமே வராது அப்படின்ற நிலைமைக்கு போயிடுவீங்க. அந்த ட்ரக்ஸை நீங்கள் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கூட்டிக்கிட்டே போக வேண்டிய நிலைமை கூட வந்துடும். ஸ்பெஷலாக வந்து ட்ரெடிஷ்னல் கொஞ்சம் கைனகாலஜி ரிலேட்டட் இஷ்யூஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பியூபர்ட்டி இன்சைஸ், இப்போ வந்து பெற்றோருக்கு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஃபுட் கண்டாமினேஷன்ஸ் இதெல்லாமே என்ன ஆகிடுதுனாக்கா, ப்ரொடக்டட் ஃபுட்டை வந்து சீக்கிரமாக பியூபர்ட்டி சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாக ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க, அந்த பொண்ணு பசங்க. இதனால் என்ன ஆயிடுதுனாக்கா, அவங்களுடைய அந்த வலு வந்து ரொம்ப கம்மியாகிடுது. சில டைம் என்ன ஆயிடுதுனாக்கா, அந்த மென்சுரல் சைக்கிள் வந்து இரெகுலராக மாறுது. 2 times, மந்த்லி
சில பேருக்கு வந்து டுவைஸ் கூட வந்தாலும், சில பேருக்கு வந்து 3 மாதம் ஆனால் கூட சைக்கிள் வராது. இவங்க எல்லாமே வந்து மருந்து அதாவது அலோபதி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேபி அவங்களுக்கு அந்த சைக்கிள் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒன்ஸ் அவங்க விட்ரா பண்ணும்போது ஒன்ஸ் அகைன் சேம் ப்ராப்ளம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா, என்னுடைய 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னாக்கா மருந்தே இல்லாமல் வந்து இது எல்லாமே சரி பண்ண முடியும் என்பது தான் என்னுடைய கருத்து. எஸ்பெஷலாக வந்து மெனோரேஜ் எங்களை வந்து போஸ்ட் மெனோபாஸ் கேசஸ், அதாவது ஒருத்தர் மாதவிடாய் நிற்க போகிறவங்க நிறைய உதிரப்போக்குறதுனால அவங்களுக்கும் ட்ரெடிஷ்னல் கொஞ்சம் பண்ணலாம். சில பேருக்கு யூட்ரஸே எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருக்கு. அதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த உறுப்புகளை நம்ம ஜஸ்ட் லைக் நம்ம எடுத்துடணும். ஏன்னாக்கா அந்த மருத்துவ முறை அப்படி இருக்குது. அதை நான் குறை சொல்லலை, ஆனால் அந்த மருத்துவ முறை அப்படி இருக்குது. அதை பண்ணும்போது வேறு சில பிரச்சனைகளும் அவங்களால ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அடுத்து வந்து ஐவிஎஃப் சப்போர்ட். ஐவிஎஃப் சப்போர்ட்டும் போது இப்போ வந்து நீங்கள் நிறைய காசு செலவு பண்ணி இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் வந்து ப்ராசஸ் போகிறீங்கன்னாக்கா, ஐவிஎஃப் போகிறீங்கன்னாக்கா, அதுக்கு வந்து கோர்ஸ் தெரப்பி நீங்கள் அப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகுதுனாக்கா, உங்களோட அந்த ப்ராசஸ் நீங்கள் எடுக்க போகிற ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வேலை செய்யும். அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக முடிகிற சான்சஸ் இருக்குது என்று சொன்னது. இப்போ வந்து உங்களுக்கு 70% உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ஆகிற சான்சஸ் இருந்தால் நீங்கள் அப்போ கொஞ்சம் கூட எடுத்துக்கும் போது அது 70 வந்து 80 90% கூட மாறிடலாம். இது வந்து ஐவிஎஃப். அப்புறமா வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபெர்டிலிட்டி. என்ன காரணம் தெரியாமல் என்ன பண்ணால் ஒரு ஐவிஎஃப் ட்ரை பண்ணுவாங்க, ரெண்டாவது ஐவிஎஃப் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களால சொல்ல முடியாது. இது வந்து உங்களால் பண்ண முடியல, அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபெர்டிலிட்டின்னு போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் முறை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து கப்பல்ஸ். இப்போ வந்து நியூலி மேரிட் கப்பல்ஸ் இவங்க வந்து நம்மளோட பர்சனல் லைஃப் வந்து நிறைய இஷ்யூஸ் வருது. பிகாஸ் ஆஃப் தட் வேறு சில காரணங்களால் வருது. அந்த காரணங்களால் கடைசியில் எங்கே எண்ட் ஆகுதுன்னா டைவர்ஸில் போயிட்டு ஆகிடுது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் கொஞ்சம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்னுடைய கிளினிக் வந்து இப்போ நான் வடபழனியில் இருக்கேன். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கோடம்பாக்கம், அசோக் நகர், இங்கே சாலிகிராமம், விருகம்பாக்கம், அரும்பாக்கம், எம்எம்டிஏ, கோயம்பேடு, இந்த மாதிரி ஏரியா ஏரியாவில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான மாற்று முறை மருத்துவமான ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் வந்து பெனிஃபிட் கண்டிப்பாக ஆகலாம்.